என்னப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பரம். நான் இன்னைக்கு சொல்ல போகிறது மகாபெரிவாளோட கதை தான். ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. பரமேஸ்வரனோட பரம கருணையின் மொத்த திருவுருவம் சுகபிரம்மரிஷி. அவர்களின் மேன்மைக்கான உதாரணமாக யோகநாதராகவும் ஸ்ரீ 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 மகாபெரிவா நமக்கு அனுகிரகமாக போயிட்டு இருக்கார். மேற்கு மாம்பலம், அங்கே பட்டம்மாள்னு ஒரு இருக்கா. அவ தீவிர பக்த பெரியவாள்கிட்ட பக்தன்னா அப்படி ஒரு பெரியவா தான் அவளுக்கு எல்லாமே. அவள் ஒரு கதை சொல்கிறா. 1964 ஜனவரி மாதம் ஸ்ரீ மகாபெரிவா நெப்பத்தூருங்கிற ஊரில் இருந்தார், அனுகிரகம் பண்ணிட்டு இருந்தார். அங்கே வந்து எல்லாருக்கும் திருமதி பட்டம்மாள் அவரது கணவர் திரு ஜெயராம ஐயர் 2 பேரும் மகான தரிசனம் பண்ண போயிருந்தார். மூத்த அவ பொண்ணுக்கு கல்யாண நிச்சயதார்த்தத்துக்கு அனுகிரகம் வாங்க போனான் பெரியவா கிட்டக்க. ஸ்ரீ மகாபெரிவா இவாளை பார்த்துட்டு திடீர்னு, நீ அந்த அம்பாளுக்கு பவாரி அம்மனுக்கு நிலம் எழுதி வச்சுட்டியோ அப்படின்னு கேட்டார். இன்னும் இல்லை. ஏன் காலதாமதம்? உடனே நிலத்தை அம்பாள் பேருக்கு எழுதி ரிஜிஸ்டர் செஞ்சுடும். அங்கே ஒரு சின்ன கோவிலாக கட்டி கும்பாபிஷேகமும் செஞ்சுடும். இதுக்கு வேறு யார்கிட்டையும் பணம் கேட்காது, உன் குடும்பத்து பணமே இருக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டார். கூடவே நான் கொஞ்சம் நவரத்தனங்களும் ₹1 பணம் கொண்டு வர சொல்லி பூர்ண பலமாக ஒரு தேங்காயோட அட்சதை குங்குமம் கொடுத்து அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சுட்டார். பெரியவா சொன்ன மாதிரி பவானி கோவில் நிலத்தில் ஒரு பெரியவா மறுபடியும் சொல்கிறார், அந்த நிலத்தில் ஒரு முருங்கை மரம் இருக்குது. அதில் பிள்ளையார் முகமோ அஞ்சர நாகமோ படம் எடுக்கிற மாதிரி ஒரு சின்னமோ அம்மனோட ஜடை போல இருந்த விவரம் எல்லாம் ஸ்ரீ மகாபெரிவா கேட்குறார். பட்டம்மாளுக்கு அப்படியே திகைப்பு, ஆச்சரியம் தாங்க முடியல. என்ன இது, இதுக்கு முன்னாடி பெரியவா பார்த்ததே கிடையாது, இங்கே வந்ததும் இல்லை. எப்படி சர்வ வியாபியாக திகழும் தன் மேன்மையான இப்படி எளிமையாக ஸ்ரீ பெரியவா உணர்ந்துண்டு எப்படி சொல்லிட்டார் அப்படின்னு அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டார். மகானின் உத்தரவுப்படி 1964 மார்ச் மாதம் 27 அங்கே ஒரு கோயிலையும் கட்டி கும்பாபிஷேகமும் செஞ்சு பாக்கியமும் கிடச்சிடுத்து அவளுக்கு. அந்த கோவில் அர்ச்சகராக இருந்த சுப்பிரமணியம் என்பவருக்கு அடிக்கடி அம்பாள் ஆவேசம் வருவதுண்டு. அப்பெல்லாம் ஸ்ரீ பெரியவாளை பற்றியே பல அபூர்வங்களை சுவாமி வந்த நிலையில் அம்பாளோட வாயிலேருந்து வெளியில் வரும். 1966 ஸ்ரீ பெரியவா சென்னை தியாகராஜ நகருக்கு வந்திருந்தார். இந்த கோவிலுக்கு வந்து அனுகிரகம் செய்ய வேண்டிண்டா எல்லாரும். பார்க்கலாம், எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்போ வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். ஒரு நாள் யாருமே எதிர்பார்க்காத போது விடிய காலம்பரை 4:30 மணிக்கு அவராகவே கோவில் எங்கே இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு கோவிலுக்குள் வந்தார். கோவிலுக்கு ஸ்ரீ மகாபெரிவா வந்த தகவல் கிடச்சி இவாள்லாம் அங்கே போகிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார், பெரியவா தன்னோட ஒரு கால் முட்டியின் மேலே இன்னொரு காலை வச்சு 2 கைகளையும் மேலே கூப்பி தண்டத்தை கை இடுக்கலை வச்சுண்டு பகிரத தவம் மாதிரி நின்றுட்டு இருந்தார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அப்படியே நின்றுட்டு இருந்திருக்கார். அவர் ஜபம் செய்வர் போல இருந்தது பார்க்கறதுக்கு. திவ்யமான திருக்காட்சி அருளினார். இந்த பக்தியோட குடும்பத்துக்கு இந்த அபூர்வமான தரிசனத்தில் ஸ்ரீ 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 மகாபெரிவாளை சாட்சாத் பரமேஸ்வரனாகவே தான் பார்த்தா. பாக்கியமும் கிடச்சது அவளுக்கு. பெரியவா கோவிலை விட்டு வெளியில் வந்தபோது இந்த பக்தையை பார்த்து, அம்பாள் உன்னையும் ரட்சிக்கட்டும், என்னையும் ரட்சிக்கட்டும், இந்த ஊரையும் ரட்சிக்கட்டும், இந்த கோவிலுக்கு நெய்வேத்தியம் மற்ற செலவுகள் எல்லாம் உன் தலைமுறைக்காரராக செய்யணும், அம்பாள் உன் குடும்பத்தோட தெய்வம் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.